அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய தினார் மதிப்பு மூலதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 51 உள்ளது. இது அல் முசைனி எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கோயத்தில் பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க சில நேரங்களில் பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் எங்கே அதிகமாக ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 920 ஃபேல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 73 ஃபேல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 468 ஃபேல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 226 ஃபேல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரித்து கொண்டே வருது. தங்க விலை குறைந்திருக்கும் போது நம்ம நியூஸில் போடும்போது விலை குறைஞ்சிருந்துச்சுன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. உண்மையான சுயரூபம் என்ன? சொல்வதொன்று இருப்பதொன்னா? இதோ உண்மையை தெரிந்து கொள்ளுங்க. 49 மரணங்கள் குறைந்திருந்தாலும் மரணங்களை அதே போல் காசு கொடுத்து அக்காமா அடித்ததற்கு அட்ரஸ் போட்டதற்கு 5 வருஷம் ஜெயில். வீதிகளுடைய வேலை திட்டங்கள் அதிரடியாக ஆரம்பம். குவைத்துடைய உள்துறை அமைச்சர் லெபனானில் மன்னர் தன்னுடைய விசேட பயணத்தை முடித்து நாடு திரும்புகின்றார். தகுந்த சாட்சியங்கள் இல்லாததால் எகிப்திய பெண் விடுதலை. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். தொடர்ந்தும் காலநிலை ஆய்வாளர்கள் எச்சரிச்சுக்கிட்டே இருக்காங்க குவைத்துடைய வெப்பநிலையை பற்றி. அதிகமாக நீர் பருகுங்க. வெப்பநிலை 50 டிகிரி 60 டிகிரி அப்படின்னு நாம் வண்டியில் பார்க்குறோம் இருக்கிற மாதிரி சொல்கிறோம். வெப்பத்தில் அதிகமாக வேலை வாங்கினால் 24 93 61 92 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆனால் உண்மையான செல்சியஸ் டிகிரி வெப்பம் எவ்வளவு தெரியுமா? உண்மையான சுயரூபம் வாகனங்களில் தரையில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை அல்ராய் செய்தி சேவை வெளியிட்டிருக்கிறாங்க. பாருங்க. شوفوا يا اخوان الحين الساعة 2 إلا دقيقتين. حلو؟ كم درجة حرارة البدي؟ 74. شوفوا زين. هني عند الماكينة 79. من فوق كم؟ 75. درجة حرارة الهواء عدت 50. بس هذا الهواء الأسطح غير. ممكن دبل واحد من الأسطح سطح السيارة. زين. هذا الحين لونه أسود، فلو نقيس حرارته راح تطلع 74 بالشمس، لونه أسود، سطح ناعم. تعال شوف فوق السيارة 82. ليش طلعت 67؟ لأن لونها فاتح فتعكس الحرارة، ما تخزنها أو تحتفظ فيها. حلو؟ خلينا نشوف أنواع الأسطح. خشن ناعم. الخشن اللي هو القار كم درجة حرارته؟ 65.3. حلو؟ الناعم 55.3. ليش؟ لأنه يعكس. الخشن يحتفظ بالحرارة. لو بنروح الشمس، تعال أخوي تفضل، 72.6 نذوب ننصهر نبكي. 40 درجة حرارتها. قلب عليه جوف. 49. تخيلوا ان كل هذا وفي احر. شنو الاحر؟ جمرة القيض. هذا موسم ويسمونه طباخ التمر. சாதாரணமான வெப்பநிலையை நாம் கணிக்கிறது நம்மளுடைய வாகனத்திலே டேஷ்போர்டில் விளங்கும். 49 50 51 அப்படின்னு காட்டும். அதை வைத்து தான் நாம் 190% குவைத்துடைய வெப்பநிலையை பற்றி நம்ம கணித்து கொள்வது. ஆனால் உண்மையான வெப்பம் தரையில் எந்த அளவுக்கு இருக்குது, வாகனத்தில் எந்த அளவு இருக்குது, அதுவும் கருப்பு வாகனங்களில் பார்த்திங்கன்னா வெப்பம் இன்னும் ஈர்க்கப்படுது. அதனால்
தயவு செய்து ரொம்ப கவனம். வெளியில் நடமாடக்கூடியவங்க தண்ணீர் அதிகமாக பருகுங்க. பெர்ஃப்யூம், பவர் பேங்க் இந்த மாதிரியான பொருட்களை வண்டியில் வைக்கிறத முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணீர் பாட்டிலை கூட டேஷ்போர்டுகளில் வைக்காதீங்க. பாதி தண்ணீரோட தீப்பற்றுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்கள் தன்னுடைய ராஜ்ய பயணம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். லெபனானுடனான சகோதரத்துவத்தை பேணுவதற்காகவும் அந்த நாட்டின் பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களை பற்றி கலந்துரையாடுவதற்கும் சென்றிருந்தார். அந்த நேரத்துலையும் பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கும்போதே கடைசியில் அங்கேயும் மின்சாரம் தட்டுப்பாடு வந்துள்ளதாக தெரிவித்திருக்கிறாங்க. ஃபோன் லைட்டை வச்சு தான் ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க மீட்டிங்கை. அதே மாதிரி குவைத்தில் ஜூன் மாதம், ஜூலை மாதம் இன்னும் மின்சார பாவனை அதிகரிச்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இனி வரும் நாட்களில் மறுபடியும் மின் பாவனை அதிகரிக்கும் போது மின்சாரம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறைந்தது 4-5 ஹவர்லேருந்து 12 மணித்தியாலம் வரைக்கும் மின் தடைப்படலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. மின்சாரத்தை சிக்கனமாக பாவிச்சுக்கோங்க. நாட் கில்ட்டி. ஒரு எஜிப்திய பெண்மணி கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க. காரணம் அவங்க ஃபேக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்ததாகவும் அவங்க மருத்துவ தொழிலை சட்டவிரோதமாக செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஆதரவான வக்கீல், எந்த ஒரு அவங்களுக்கு சரியான எதிரான சாட்சியும் இல்லை அப்படின்றத வாதாடி அவங்கள விடுதலை பண்ண வச்சுருக்கிறாங்க. ஒருத்தரை நம்ம அக்யூட் பண்ணும்போது குற்றவாளி அப்படின்னு சொல்லும்போது குறைந்தபட்ச ஆதாரமாவது இருக்கணும். இல்லாத பட்சத்தில் குவைத்தை பொறுத்த வரையில் நிச்சயமாக விடுதலை செஞ்சிருப்பாங்க. அதே போல் சிவில் ஐடி ஃப்ராட், கிட்டத்தட்ட 5 வருஷம் ஜெயில் தண்டனை. பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷனில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு ஃபேக்கான அட்ரஸ், அதே மாதிரி வேகமாக கார்டு இஷ்யூ பண்ணுறது, இந்த மாதிரி பல கேஸில் சம்மந்தப்பட்டு லஞ்ச பணம் வாங்கியதற்காக. உங்களுடைய சிவில் ஐடியில் ஃபேக்கான அட்ரஸ் தயவு செய்து போடாதீங்க. நம்ம நிறைய தடவை அவேர்னஸ் பண்ணிட்டோம். அட்ரஸ் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே மட்டும்தான் போடணும். அதே மாதிரி உங்களுடைய கார்டை வெளியில் எடுக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்குறதும் குற்றம். அதையும் தாண்டி நீங்கள் பணம் கொடுத்து அக்காம அடிக்கிறதும் சட்டப்படி குற்றமே. 5 வருட காலம் வெளி வீசா அப்படின்ற பேரில் நிறைய பேர் அக்காம அடிச்சுட்டு வராங்க. பிடிப்பட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 வருடம் சிறை தண்டனை, 10,000 தினார் வரைக்கும் அபராதம். உங்களுக்கும் சரி, உங்களுடைய கஃபீலுக்கும் சரி. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. நாட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுடைய பணத்தை செலவு பண்ணி அக்காம அடித்து இந்த நாட்டில் கடைசியில் அந்த செலவு பண்ணின காசும் இல்லாமல் அரபு நாட்டுக்கு திருப்பி வரவும் முடியாமல் ஃபிங்கர் வைத்து போக வேண்டிய சூழல் வரலாம். ஜெயிலில் இருக்க வேண்டிய சூழல் வரலாம். அபராதம் செலுத்த வேண்டிய சூழலும் வரலாம். ரொம்ப கவனம். குவைத்துடைய முனிசிபாலிட்டி தொடர்ந்துமே ஒவ்வொரு பகுதிகளிலையுமே வாகனங்களை சீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த நாட்களில் யாரெல்லாம் விடுமுறை போகிறீங்களோ தயவு செய்து வாகனங்கள் ஏதாவது நல்ல பாதுகாப்பான இடத்துல நிறுத்திட்டு போங்க. யாராவது நண்பர்கள் இருந்தால் அவங்களுடைய பார்க்கின்கள்லையோ அல்லது அவங்களுக்கு தெரிந்த இடங்கள்லையோ முனிசிபாலிட்டிக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத இடங்களில் நிறுத்திட்டு போங்க. பொது வெளிகளில், பாடசாலை பார்க்கின்களில், அப்படி இல்லைன்னா பள்ளி வாயில்களுடைய பார்க்கின்களில் நிறுத்திட்டு போனீங்கன்னா நிச்சயமாக முனிசிபாலிட்டி வாகனங்களை சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பழைய வாகனங்கள், ரொம்ப பழைய காலத்து வாகனமாக இருந்தால் ஒரு 500, 600, 1000 தினாருக்குள்ளே தான் வருமா இருந்தால் அதை விற்று காசாக்கிட்டு போகிறதும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா புதிய வாகனங்களாக இருந்தால் போய் நீங்கள் மறுபடியும் முக்காலஃபா காட்டி சரி வெளியில் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப பழைய வாகனமாக இருந்தால் அந்த வாகனத்தை சீஸ் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் கொடுக்கவே மாட்டாங்க, ஸ்கிராப்புக்கு போட்டுருவாங்க. அதால் ரொம்ப கவனம். வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவங்க சொந்தமாக. குவைத்தில் கடந்த 6 மாதங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 49 மரணங்கள் பதிவாகி இருக்குது. ஆனாலும் கடந்த வருடத்தை விட ஒப்பிடும்போது இது ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. 90க்கும் அதிகமாக இருந்த மரணங்கள் தற்போது 49ஆக மாறி இருக்கிறது. ஒரு வகையில் நல்ல செய்தி தான். ஆனாலும் 49 அதுவும் உயிர்கள் தானே. 6 ஆண்டுக்குள்ள இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்குது வாகன விபத்துக்களில். தயவு செய்து அன்பார்ந்த சகோதரர்களே, வாகன சாரதிகளே, ரொம்ப கவனம்.
வேகத்தை முடிந்த வரைக்கும் கட்டுப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த வாட்டி புதிதாக வந்த கானூனுக்கு பிறகு, அதாவது போக்குவரத்து விதிமீறல்கள் பற்றிய புதிய ரூல்ஸுக்கு பிறகு தான் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முடிந்த வரைக்கும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். போக்குவரத்து விதிமீறல்கள்லையும் சிக்கிக்காதீங்க. 150 தினார்லேருந்து 300 தினார் வரைக்கும் அபராதங்கள் இருக்குது, சிறை தண்டனையும் இருக்குது. உங்களுடைய உயிர்களையும் பாதுகாத்துக்கோங்க. உங்களுடைய குடும்பம் உங்களுக்காக நாட்டில் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குவைத்துடைய பல வீதிகளும் தற்போது வேகமாக செயல்படுத்தப்பட்டு வருது, புனர் நிர்மாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் விரைவிலேயே எல்லா வீதிகளும் நல்ல நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க பணி அமைச்சர். بناء على تعليمات وزيرة الأشغال العامة الدكتورة نورة محمد مشعان، اليوم احنا متواجدين في طريق الدائري الخامس السريع يم دوار الجوازات اتجاه الجهرة للوقوف على آخر مستجدات الأعمال في العقود الجديدة للصيانة الجذرية لأعمال الطرق، والأعمال عبارة عن فرش أسفلت نموذج تايب 3. பிரான்சுக்கான உத்தியோகபூர்வ பயணத்தை முடித்துவிட்டு நாடு திரும்புகின்றார் குவைத்துடைய மன்னர் ஷேக் மெஷால் அஹமத் அல் ஜாபர் அல் சபாஹ் ஹஃபிதஹுல்லாஹ் வரா. N'hésite pas à mettre les deux mains pour la rencontrer.